அன்பானவர்களே, இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அன்பானவர்களே, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு வியாபாரத்தை, ஒரு ஊழியத்தை, ஏதாகிலும் ஒன்றை துவங்க வேண்டும் என்று நினைச்சிருந்தீங்கன்னா அதனுடைய ஆரம்பம் கொஞ்சம் அற்பமா தான் இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே எடுத்த உடனே நாம மிகப்பெரிய அளவுல சாதிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சு கடைசியில ஒரு நல்ல நிலைமைக்கு நாம வருவோம் பாத்தீங்களா, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலை. ஏன்னா இப்போ அதுல என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய கடுமையான உழைப்பு இருக்கும், மனித நேயம் இருக்கும், கடவுளுடைய வழிநடத்துதல் இருக்கும், பெரியவர்களுடைய ஆலோசனை இருக்கும். நம்முடைய கடுமையான உழைப்பு அதுல கண்டிப்பா இருக்கணும். இருந்தாதான் நாம எதை செஞ்சாலும் அதுல முன்னேற முடியும். உழைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எந்த வேலையா இருந்தாலும் சரி, முதல்ல எடுத்த உடனே நாம பெரிய அதிபதியாவோ, பெரிய ஐஸ்வர்யவானாவோ, பெரிய கோடீஸ்வரனாவோ மாறிட முடியாது. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லதா இருக்கும். ஏன்னா நாம சிந்திச்சு செயல்படுவோம். இந்த காரியத்தை நம்ம முடிக்கிறப்ப என்ன பண்ணணும், எப்படி அதை நிறைவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த திட்டமிடுதல், அந்த காரியத்தை முடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நல்ல தெளிவா திட்டமிட்டு செய்யறப்போ அந்த முடிவு நமக்கு பிரயோஜனமா இருக்கும், அந்த முடிவு நமக்கு நன்மையானதா இருக்கும், அந்த முடிவு நமக்கு நல்லதா இருக்கும். துவக்கத்திலேயே அதனுடைய பலனை நாம அனுபவிச்சிட முடியாது. எடுத்த உடனே நம்ம பலன் அனுபவிக்க முடியாது. அது பலன் அனுபவிக்கிற காலம் வர்றப்ப அதுக்குள்ள இத்தனை விஷயங்களை நாம என்ன பண்ணணும், அனுமதிக்கணும். அன்பு இருக்கணும், கடுமையான உழைப்பு இருக்கணும், பெரியவர்களுடைய ஆலோசனை இருக்கணும், கடவுளுடைய வழிநடத்துதல் இருக்கணும். இதெல்லாம் அந்த காரியத்தில் இருந்தா தான் அதன் முடிவு நல்லா இருக்கும். அன்பானவர்கள், அதனாலதான் இங்க சொல்றாரு என்னன்னு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அப்ப அந்த காரியம் ஒரு காலகட்டத்துக்கு நிறைவு வருகிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கு. சில பெருமைகள் நம்மளை அழிச்சிரும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. லாரி வச்சிருந்தேன். இந்த லாரி வாங்கின உடனேயே நான் அதுக்கு முதலாளி ஆயிட்டேன். ஆனா அது எப்ப நான் அதுக்கு முதலாளி ஆகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லாரியை வாங்கி அதை ஓட்டி அதனோட கடன் எல்லாம் கட்டிட்டு, கடனே இல்லை, இப்ப முழுமையா அந்த லாரி எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறப்பதான் நான் அதுக்கு முதலாளி ஆவேன். அப்பதான் நான் அந்த முதலாளித்துவத்துக்கு வர முடியும், அந்த லாரியோட உரிமையாளராக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணேன், லாரி வாங்கின உடனே நான் கொஞ்சம் பந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன, நம்ம பெரிய லாரி ஓனரு அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை எனக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே நம்ம ஒரு பைக்கை போய் கடன் லாரி தான் ஓடுது அப்படின்னு பைக் ஒண்ணு கடன் வாங்குறது, காசை வாங்குறது, பக்கத்துல கடன் வாங்கி செலவு பண்றது. லாரி இருக்கு, லாரி வந்துடும், வாடகைக்கு போயிருக்கு, லோடுக்கு போயிருக்கு, வந்தன வாங்கிக்கலாம்னு சொல்லி கடனை வாங்கி 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 கடைசியில அந்த லாரி கடன்ல முழுகி போற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுல என்னோட உழைப்பு இல்லை, என்னுடைய திட்டமிடுதல் இல்லை, எனக்கு பொறுமை இல்லை, பெருமை தானே இருந்துச்சு. அழிஞ்சிட்டேன், கடனாளி ஆயிட்டேன். அப்பதான் நான் யோசிச்சேன், நாம முதலாளி இல்லை, அந்த வாகனத்துக்கு யாரு கடன் கொடுத்தானோ அந்த வங்கிக்காரன் தான் அதுக்கு முதலாளி. என்றைக்கு நாம் அந்த கடனை கட்டி முடிக்கிறோமோ அன்றைக்கு தான், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம அதுக்கு முதலாளியா இருக்க முடியும். அப்ப நாம அதை யோசிக்காம விட்டுட்டோமே, இப்படி நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு நான் ரொம்ப நாள் வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு.
அதுக்கப்புறம் தான் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் எனக்கு போதிக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலதான் நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் அனுபவத்துல. என்னன்னு, பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு அதன் முடிய வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா எடுத்துடனே நம்ம எடுத்த கவுத்தன்னு செஞ்சிடக்கூடாது. பொறுமையோட அதை ஆரம்பிச்சு, பொறுமையோட நிதானமா அதுல பயணிச்சு, அதை எந்த மாதிரி செய்யணும், எப்படி செய்யணும்னு ஆலோசனைகளோட, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட, நம்முடைய கடினமான உழைப்போட எல்லாத்தையும் அதுல போட்டு அதற்கப்புறமா தான் அதுல இருந்து ஒரு பலனை நாம பெற முடியும். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, பெருமை இருந்துச்சுன்னா தூக்கி எறிங்க. எந்த பெருமையும் நம்மளை வாழ விடாது. எப்பொழுது நாம் நம்மை பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதே நாம் பாதாளத்தை நோக்கி பயணிக்கிறோம் அர்த்தம். எப்ப எங்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது அப்படிங்கிற நிலை நமக்குள்ள வருதோ அப்பவே நாம கடனாளியாக போகிறதுக்காக பயணிச்சுட்டு இருக்கிறோம் அர்த்தம். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஒப்படைங்க. பொறுமையோடு நிதானத்தோடு எந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கனாலும் சரி, ஞானமா பொறுமையா நிதானமா செய்யுங்க. ஏன்னா பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமனா இருப்பான். இந்த உத்தமன் தான் பத்திரமா இருப்பான். நம்ம வேதம் ஒரு இடத்துல சொல்லுது, உத்தமன் பத்திரமாக இருக்கும். அப்ப நம்ம பத்திரமா இருக்கணும். நாம இந்த உலகத்துல எதை இழந்துடக்கூடாது. நம்ம ஒரு நல்ல சம்பூர்ணமான வாழ்க்கை வாழணும். நம்முடைய நாம செய்கிற ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஊழியத்திலும், வியாபாரத்திலும், எதுவாக இருந்தாலும் சரி, அது நிறைவு பெறுகிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அவசரப்படாதீங்க. நாம ஆரம்பிச்சிட்டோம்னு பெருமை கொள்ளாதீங்க. எல்லா பெருமைகளையும் தூக்கி ஒரு ஓரத்துல போட்டுட்டு பொறுமையோடு கர்த்தரிடத்துல இன்னதென்று கேட்டு அறிந்து என்ன பண்ணுங்க, காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாகவே அந்த முடிவு சம்பூரணமாயிருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கான வழியை அது வகுத்து கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு நன்மையானதாக இருக்கும். துவக்கத்தை பார்க்கிலும் நிறைவு நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று வேதத்திலே நீ சொன்னது போல, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமைகளை, எங்களை நாங்களே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த ஒரு நிலையை நாங்கள் எடுத்தெறிந்து விட்டு, எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்கிற எங்கள் கர்த்தர் தான் பெருமையுள்ளவர், கர்த்தர் ஒருவரே பெரியவர் என்பதை உணர்ந்து நாங்கள் பொறுமையோடு எங்களுடைய காரியங்களை செய்து முடிவிலே, நிறைவிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் உங்கள் வழி நடத்துதலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.